வார்த்தைகள் இல்லை, பரிசுத்த தேவம் மகிமைகள் அன்றோ. பாடல் பாட வார்த்தைகள் இல்லை, பரிசுத்த தேவம் மகிமைகள் அன்றோ. பாடல் பாட வார்த்தைகள் இல்லை, பரிசுத்த தேவம் மகிமைகள் அன்றோ. உலகத்தில் என் வாழ்வு முடியும் வரையில் பாடுவேனே உந்தனுக்காக, பாடுவேனே உந்தனுக்காக. பாடல் பாட வார்த்தைகள் இல்லை, பரிசுத்த தேவம் மகிமைகள் அன்றோ. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. தியானத்திற்கான தலைப்பு ஆரம்பமும் முடிவும். தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது. 1 ராஜாக்கள் 2:1. நமக்கு அன்பானவர்கள் மரிக்கும் முன்னர் என்ன பேசினார்கள் என்பது நினைவிருக்கிறதா? பெரும் மதிப்பு வாய்ந்த அந்த இறுதி வார்த்தைகள் பிள்ளைகளை நல்வழியில் நடத்துமா அல்லது பிரச்சனையில் வீழ்த்துமா என்பதே கேள்வி. கர்த்தரால் தெரிவு செய்யப்பட்ட சமஸ்த இஸ்ரவேலின் 2வது ராஜா தாவீது. இவரின் ஆரம்பம் மிகவும் அழகானது. வாலிப வயதிலேயே ராஜ அபிஷேகம் பெற்றிருந்தும் உயிருக்கு ஆபத்து நேரிட்ட போது காடு மேடு என்று அலைந்து திரிந்து 2 தடவை கைகளில் கிடைத்தும் சவுலை கொன்று போடாமல் அமைதியாக அடக்கமாக கர்த்தரின் வேலை வரும் வரைக்கும் காத்திருந்த அற்புதமான ராஜா இவர். மேலும் யுத்த காலத்தில் உப்பரிகையில் உலாவி கொடிய சோதனையில் அகப்பட்டு தந்திரம், கொலை, விபச்சாரம் என்று தன் இச்சையை நிறைவேற்றிய இந்த ராஜா தன் பாவத்தை அறிக்கையிட்டு கதறி பாடிய சங்கீதம் இன்றும் நாம் பாவம் செய்யும் போது நம் இதயத்தை உடைத்தெறியாமல் விடுவதில்லை. பாவத்தின் விளைவை சந்திக்க நேரிட்டும் தன் ராஜாங்கத்தை கர்த்தர் முன்னிலையில் தொடர்ந்து அழகாக முன்னெடுத்தவர்தான் தாவீது. இறுதி நாட்களில் இஸ்ரவேலை கணக்கிட்டு மக்கள் தண்டிக்கப்பட்ட போது பாவத்தை ஏற்றுக்கொண்டு மக்களை காப்பாற்றியவர் இவர். இப்படியாக மேன்மை பொருந்திய தாவீது தான் மரணமடையும் நாட்களில் ராஜாங்கத்தை மகன் சாலமோனிடம் கையளித்து சொன்ன வார்த்தைகளை தான் நாம் இன்று வாசித்தோம். அப்படியே சாலமோன் செய்தவற்றையும் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 46ஆம் வசனங்கள் வரைக்கும் நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள். அன்பானவர்களே, தாவீதின் இறுதி வார்த்தைகளை பற்றியும் மகன் செய்தவை பற்றியும் உங்கள் மனநிலை என்ன? அன்பும் மன்னிக்கும் சிந்தையும் பொருந்திய தாவீது இறுதியாக தனது மகனுக்கு ராஜ்யபாரத்தை கையளித்த விதம் மிகவும் நேர்த்தியாக இருந்தது. அழகாக ஆரம்பித்த தாவீதின் வாழ்வு இடையில் பல இன்னல்கள், சோதனைகளில் அகப்பட்டாலும் நேர்த்தியாக முடிந்ததை நாம் கவனிக்க வேண்டும். புத்தி இல்லாத கலாத்தியரே என்று ஆரம்பித்த பவுல், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? கலாத்தியர் 3:1-3 என்று அன்று கலாத்தியரிடம் கேட்ட கேள்வி இன்று நம்மிடமும் கேட்கப்படுகிறது. நமது முடிவு எப்போது எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நல்ல சிந்தனைகளையும் நல்ல பொறுப்புகளையும் நமது சந்ததிக்கு விட்டு போக உயிரோடு இருக்கும்போதே நாம் நம்மை ஆயத்தப்படுத்த தேவ ஆவியானவர் நமக்கு துணை புரிவாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, உம்மோடு துவங்கின எங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் ஆவியானவரால் நடத்தப்பட்டு முடிவு சமாதானமும் சம்பூரணமுள்ளதாயும் இருக்கத்தக்கதாக அதற்கான ஆயத்தத்தோடு இருக்க எங்களுக்கு உதவும். ஆமேன்.